Every blessings, it's not comes from right doing. The blessings is your birthrights. சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். மோசே யாரு? சவுண்டா சொல்லுங்க. Who is Moses? Servant. இன்னைக்கும் சில பேர் நாங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர் அப்படின்றாங்க. அதுக்கு சொல்லலாம். ஆனால் இயேசு வந்ததுக்கு அப்புறம் அவர் அடையாளம் மட்டும் இல்லை, நம்ம அடையாளமும் மாறிடுச்சு. இப்போ நம்ம சர்வன்ட் இல்லை, நாம் சன் ஆஃப் த லிவிங் காட். ஆமென். நான் கடவுளுடைய ஊழியன் என்று சொல்லலாம், அதுவும் நிஜம்தான். ஆனால் அதை விட இன்னொரு ஸ்லாக்கியத்தை இயேசு கொடுத்திருக்கிறார். அது என்ன? நான் கடவுளின் மகன், கடவுளுடைய மகள். ஆமென். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அப்போ மோசஸை சொல்லும்போது என்னன்னு சொல்லுச்சு? உண்மையுள்ள பணிவிடைக்காரன். ஆனால் இயேசுவை பேசும்போது எப்படி பேசுறாங்க பாருங்க. அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எவ்வளோதான் உண்மையா இருந்தாலும் வேலைக்காரனுக்கு சொத்தை கொடுக்க மாட்டீங்க. உண்மை கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் பிள்ளைக்கு தான் சொத்து. அதனால தான் நற்கிரியைகளை செய்து ஆசீர்வாதத்தை பழைய ஏற்பாட்டில் பெற முயற்சித்தார்கள். பெருசா பெற முடியலை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆசீர்வாதம் கிரியையினால் வரல, உரிமையினால் வருகிறது. எத்தனை பேர் இன்னைக்கு காலையில் ரெடியாக வந்திருக்கீங்கன்னு தெரியல. எவ்ரி பிளெஸிங்ஸ், ஆமென் ஆமென், இட்ஸ் நாட் கம்ஸ் ஃப்ரம் ரைட் டூயிங். த பிளெஸிங்ஸ் இஸ் யுவர் பர்த் ரைட்ஸ். ஆமென் ஆமென். நீங்க ரைட்ன்றதுனால தரல, யூ ஹேவ் அ பர்த் ரைட். ஆமென். எல்லாம் சொல்லுங்க. நான் சரியாய் செய்ததினால் எனக்கு கூலி வேணா கிடைக்கும், சொத்து கிடைக்காது. ஆனா நான் கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணா கூட எனக்கு எல்லாம் கிடைக்கும். ஏன் தெரியுமா? I am a son, I am a daughter. ஆமென்.